ஒழுங்கு டிஜிபி வந்துட்டு இப்போ தேர்தல் ஆணையமே புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏதாவது சரி தேர்தல் நேரத்தில் வந்துதான் தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் பொறுப்பு டிஜிபியை தான் இந்த ஆட்சியாளர்கள் நியமிச்சிருந்தார்கள். எல்லா துறையிலும் ஊழல் உங்களுக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு அமலாக்கத்துறை அமைச்சராக இருக்கின்ற நேரு அவர்கள் துறையில் பதவிக்கும் பதவி நியமனத்துக்கும் பதவி மாறுதலுக்கே கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழல் நடந்திருப்பதை சொல்லியும் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனால் அது உயர்நீதிமன்றமே அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தக்க எடுக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கின்ற அளவுதான் இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதான் சொல்றேன், அவங்க போன எம்பி எலெக்ஷன் வரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றினார்கள். இன்றைக்கு ரம்ஜானே உலக நாடுகளில் இந்தியாவில் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் ஓரளவு நிம்மதியாக கொண்டாட முடிந்தது. நீங்க பாகிஸ்தானா இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீலங்காலேயும் நிதி நெருக்கடி, கடுமையான நிதி பற்றாக்குறை, அங்கும் கொண்டாட முடியவில்லை. பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஈரான் நாடுகளில், ஈரான் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த போர்னால அங்கே இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் மற்றும் வாழ்கின்ற அனைவருமே ரம்ஜான் நோன்பை சரியாக கொண்டாட முடியவில்லை. ஆனால் இங்கே மோடி அவர்கள் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிந்தது. அதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து வருகிறார்கள். இன்னொன்று, இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. எங்கும் சிறுபான்மையர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களால் பாதிப்பு வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. ஒரு சில மாநிலங்களை தவிர பல மாநிலங்களில் மோடி அவர்களின் ஆட்சி தான், பாஜக ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும். அங்கெல்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள் இனி திமுகவிடம் ஏமாற மாட்டார்கள். உறுதியாக மத்தியிலிருந்து எல்லா திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கு ஒரு நல்லிணக்கத்தோடு மத்திய மாநில அரசுகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள்.